அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்ற ட்வின்ஸ் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால்ரிகோட ஒரு ப்ராடக்ட்டும் யுரான்சியோட ஒரு ப்ராடக்ட்டும் நான் எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால்ரிகோட வீடியோ ஹெட் மவுண்ட் பிளேட்னு பேரு. ஸோ இது வந்து ஒரு மினி ஃப்ளூயிட் ஹெட் ஸோ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ளூயிட் ஹெட் வந்து கொஞ்சம் பெருசாக பல்கியாக இருக்கும். அதை நம்ம எடுத்து டிராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுனா ரொம்ப மினி சின்னதாக இருக்கும். ஆனால் இது நல்லா ஃப்ளூயிடாக நல்லா உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க யுரான்சியோட மினி லெவலிங் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பேஸை வந்து லெவல் பண்றதுக்காக வேண்டி இருக்கும். ஏன்னாக்கா இப்ப நீங்க வந்து போர்ட்டபிள் சின்ன ட்ரைபாட் எடுத்து போனீங்கன்னாக்கா இதுல வந்து அந்த லெவல் பண்ண முடியாது. ஸோ அது தனியா இதை நம்ம வாங்கியிருக்கேன். ஸோ முதல்ல இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த ட்ரைபாட்ல. அதுக்கப்புறமா இதை அதுக்கு மேல அதை போட்டுக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து லெவலிங் பண்ணிக்கலாம். கேமரா வந்து கரெக்டா ஹரிசாண்டல் பொசிஷன் இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த லெவல் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இது ரெண்டு நான் சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் ஒன்னொன்னா பார்த்துடலாம். முதல்ல வந்து இந்த ஸ்மால்ரிகோட வீடியோ ஹெட் இது எப்படி இருக்கு அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை அன்பாக்ஸ் பண்ணி இதையும் டீட்டெயிலா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க, முதல்ல நம்ம இந்த ஸ்மால்ரிகோட வீடியோ ஹெட்டை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுல வேற ஒன்றும் இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேனுவல் ஒன்று வச்சிருக்காங்க. ஸ்மால் ரிக்னு போட்டு அந்த படம் காமிச்சிருக்காங்க. அந்த மேனுவல் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்கா ஸ்விஸ் குயிக் ரிலீஸ் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அந்த வீடியோ ஹெட். அதாவது இது ஃப்ளூயிட் ஹெட். இங்க பாருங்க, ரொம்ப சின்னதா மினியா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். இவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா இது வந்து 3 கேஜி வரைக்கும் நீங்க இதுல வந்து பேலோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சின்னதா இருக்கு. அதே மாதிரி இதனோட குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு இதுல வந்து ஒரு ஹேண்டில் இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஹேண்டில் வந்து இந்த ரைட் சைடுல போட்டிருக்காங்க. இதை மாத்தி நம்ம லெஃப்ட் சைட்லயும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது திருப்பி அந்த சைடு மாத்தி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து 360 டிகிரி பேன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டில்ட் 90 டிகிரி அப், 55 டிகிரி வந்து பாட்டம் ரொட்டேஷன். ஸோ 90 டு 55 டிகிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுல வந்து ரொம்ப அட்வான்டேஜ். கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பேன் பண்றதுக்கு இந்த 360 டிகிரி பேன் பண்றதுக்கு மார்க்கிங் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து இந்த ஒரு ட்ரைபாட் சின்ன மினி ட்ரைபாட் ஒன்று எடுத்து வந்திருக்கிறேன். இது வந்து 3/8 இன்ச் இருக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன இதுக்கு அடாப்டர் ஒன்று இருக்கு. ஸோ 1/4 இன்ச் குவார்டர் மாத்துறதுக்கு ஒரு அடாப்டர் இருக்கு. சும்மா நம்ம அதை போட்டுடலாம். அதுல இந்த நம்ம அந்த யுரான்சில இருந்து நான் இதை எடுத்துருக்கிறேன். யுரான்சில ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் இப்படி போட்டுக்கிறது. இது வந்து இந்த இந்த ஸ்க்ரூ பண்ணிக்கிறது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்படிதான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து இதில் போட்டு இது வந்து புலூஸோடது. இது வந்து இந்த ப்ராடக்ட் சும்மா இது ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷனுக்காக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வேணும் அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஸ்டாண்டிங் மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிறது. ஸோ இதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணல. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ராடக்ட், அதனால பண்ணல. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னாக்கா இதில் வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க. இதில் அப்படி போட்டுக்கிட்டு இதை இப்போ நம்ம இதை வந்து இங்கே இதில் டைட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த ஃப்ளூயிட் ஹெட் இருக்கு இல்லையா, வீடியோ ஹெட், அதுல டைட் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணி இப்ப பாருங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதை நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க, இப்போ வந்து இப்படி நிமித்தலாம். ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, ஏன்னா ஃப்ளூயிட் இது. அதே மாதிரி பேன் பண்றது பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, இந்த இங்க இருக்கு பாருங்க, அந்த இதை லூஸ் பண்ணிடணும். இதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு பேன் பண்றது நல்லா இருக்கும். ஃப்ளூயிடா உங்களுக்கு மூவ் ஆகும், நல்லா இருக்கும். ஃப்ளூயிடா இருக்கு பாருங்க, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து பெரிய பால் ஹெட் உள்ள ஃப்ளூயிட் ஹெட் வாங்குனீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இது வந்து மினி ஃப்ளூயிட் ஹெட், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, சீப்பு. அது இல்லாம உங்களுக்கு வந்து லெஸ் வெயிட், கேரி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு. உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது போட்டாச்சு நம்ம. சோ இதுல வந்து இந்த பேஸ் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ் பிளேட் வந்து ஆக்சுவலி இதுல தான் உட்கார அப்படி இப்படி உட்காந்துச்சுன்னா இந்த பேஸ் பிளேட் வந்து கேமரா பாட்டத்துல நம்ம போட்டுறணும். சோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி நான் ஒரு அந்த ஃபால் கேமோட F22 வந்து போட்டு வச்சிருக்கிறேன். சோ இந்த கேமரா இதுல வந்து உட்காருதான்னு பார்ப்போம். உட்காந்துச்சுன்னா இதே நம்ம உட்கார வச்சிடலாம். இதுல உட்காருது. சோ நான் இதை டைப் பண்ணி இதே டைப் பண்ணி பார்ப்போம், அது கேப்சர் பண்ணிக்குதான்னு பார்க்கலாம். ஓகே தான். நான் ஃபால்கமோட F22 பேஸ் பிளேட் போட்டிருக்கேன், அதே இதுல உட்காந்துருச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? சோ இப்போ வந்து நம்ம வந்து நான் இப்ப மூவ் பண்றேன், உங்களுக்கு தெரியும் பாருங்க. நல்லா எப்படி எவ்வளவு சாஃப்ட்டா ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இப்போ நீங்க வந்து 360 டிகிரிக்கு இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்படியே நீங்க வீடியோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அப்படியே இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டில்ட் பண்ணும்போது பாருங்க, இங்க பாருங்க, இப்போ டில்ட் பண்ணும்போது அப்ல பண்றேன். இது இவ்வளவுதான் போகுது, இதுக்கு மேல இடிக்குது போல. சோ இது வந்து இது அப். இப்போ வந்து நம்ம வந்து கீழ டவுன் பண்ணுவோம். இது வந்து டில்ட் வந்து 90 டிகிரி வரைக்கும் கீழ போகுது. உங்களுக்கு 90 டிகிரி போகுது. சோ மேல இத நீங்க போகும்போது பாத்தீங்கன்னாக்கா 55 டிகிரி தான் போகுது. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இது 55 டிகிரி தான் போகுது. சோ அதுதான் சொல்றாங்க, இது 55. ஆனா பட் டவுன்ல போகும்போது பாத்தீங்கன்னாக்கா 90 டிகிரிக்கு நீங்க கொண்டு போகலாம். 90 டிகிரி வச்சு கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு அது இருக்கு, நல்லா இருக்குது. நீ பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. நீ பேன் பண்ணிக்கிட்டே டில்ட் பண்ணலாம், டில்ட் பண்ணிக்கிட்டே பேன் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ எப்படி உங்களுக்கு ஷாட் எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து மூவ் பண்ணி ஸ்லோவா அப்படியே ரொம்ப ஸ்டெடியா மூவ் பண்ணீங்கன்னா அழகா இருக்கும் வீடியோ எடுக்கும்போது. ஸோ நான் இப்ப வீடியோ எடுக்கல. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டெமோ காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது மாரி பண்றதுக்கு இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இதுக்கு இந்த மாடல் இந்த ஸ்மால் ரிக்கோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோட மாடல் நம்பர் வந்து CH10ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CH10ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேஸ் பாட்டம் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். இந்த ட்ரைபாட் வந்து வெளியில இருக்கும்போது அன்ஈவன் பிளேஸ்ல வச்சீங்கன்னா, இப்படி சாஞ்சுகிட்டு இருக்கும். அப்ப அந்த கேமரா நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி இருக்கும்போது கேமரா ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். இத எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? ஸ்ட்ரெய்ட்டா ஹாரிசான்டலா வைக்கிறதுக்கு பண்ண முடியாது இல்லையா? இது மாரி இருந்துச்சுன்னா, அதுக்காக தான் அந்த லெவலிங் பேஸ் நான் வாங்கியிருக்கேன். நான் காமிக்கிறேன் பாருங்க. இத டைட் பண்ணிருவோம். இதையும் டைட் பண்ணிருவோம். ஸோ இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த யுலான்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இங்க பாருங்க. இது லெவலிங் பேஸ். அதாவது மினி லெவலிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிளானது தான். ரொம்ப மினி. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சின்னதா அழகா இருக்கு பாருங்க. ஸோ இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த இந்த ஸ்க்ரூவ நான் லூஸ் பண்ணிட்டேன்னா, இந்த லெவலிங் வந்து நீங்க எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாங்க பாருங்க. அந்த சர்ஃபேஸ் அன்ஈவன் சர்ஃபேஸ்க்கு தகுந்த மாரி நீங்க இந்த லெவல வந்து பேஸ வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அத வந்து ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு நீங்க கொண்டாந்துரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லெவலிங் பேஸ். இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவும், ஒரு ஆலன் கீயும் குடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்ப இத வந்து எடுத்துட்டு இங்க பாருங்க. இதுக்கு வந்து இப்ப இந்த 1/4 இன்ச் கன்வர்ஷன் தேவையில்ல. இதுல இருந்து 3/8 இன்ச் இருக்கு ஆல்ரெடி. இந்த 3/8 வந்து டைரக்ட்டா இதுல உட்காரும். இங்க பாருங்க இப்படி நம்ம இதுல வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா அப்படி, அவ்வளோதான். இதுல போய் நம்ம கரெக்ட்டா உட்கார்ந்துருச்சு. இந்த பாட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/8 இன்ச் தான் இருக்கும். ஸோ இத எடுத்து நீங்க இப்ப இந்த பாட்டத்துல போடணும் இப்ப. இந்த பாட்டத்துல போட்டதுக்கு அப்புறம், இப்ப நாங்க வந்து இந்த 1/4 இன்ச் எடுத்து இதுல ஸ்க்ரூ பண்ணிறணும். இப்ப பாருங்க அவ்வளோதான். இப்ப இத ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா லெவலிங்கா இருக்கு. இப்ப என்னான்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இது வந்து இப்போ ஒரு வேள இப்படி வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ்ல உங்க இது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நீங்க ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு. இங்க பாருங்க இப்படி இருக்கு இப்ப. இப்ப ஸ்லாண்டிங்கா இருக்கு. இப்ப இங்க அதுக்கு தான் ஒரு பபிள் ஒண்ணு குடுத்துருக்காங்க. சோ நீங்க இத வந்து லூஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க. இப்ப வந்து கேமராவ நீங்க வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சோ அதுதான் வந்து அந்த லெவலிங் பேஸ். எப்படி வேணுமோ நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த லெவலிங் பார்த்து பபிள் பார்த்துட்டு, இல்லன்னா அந்த கேமரா ஸ்கிரீன நீங்க ஓப்பன் பண்ணி, அந்த கேமரா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே வரும். சோ அந்த ஹாரிசான்டல் பொசிஷன் கிரீன் கலர்ல காமிக்கும் உங்களுக்கு தெரியும். சோ அத பார்த்துட்டு அந்த லெவலிங் நீங்க கரெக்ட்டா வச்சுட்டு ஹாரிசான்டலா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இப்ப நீங்க வந்து இந்த லெவலிங்கா வச்சுட்டு, இத வந்து கரெக்ட்டா நீங்க இப்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி நின்றும். சோ அதுக்காக வேண்டி தான் இந்த லெவலிங் வந்து நம்ம லெவல் பேஸ் வச்சுக்கிட்டது. சோ இப்ப வந்து நீங்க எப்படி அன்ஈவனா இருந்தாலும், இத வந்து இந்த லெவலிங் பேஸ் யூஸ் பண்ணி நீங்க லெவல் பண்ணிக்கலாம். சோ அது ஒரு ரீசனுக்காக தான் இந்த லெவலிங் வாங்குனேன். நீங்க வேற எங்கனாச்சும் யூஸ் பண்ணாலும் அது தனி மினி லெவல் பேஸ் தான் அது. அத வேற இடத்துக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு மினி இது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3 கேஜி வரைக்கும் இதுல பேலோட் போடலாம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அழகா இருக்கு. நீங்க வீடியோ எடுக்கும்போது அப்படியே 360 டிகிரி நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா, அழகா ரொட்டேட் இப்ப சாஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா நான் இது வந்து லெவலிங் வந்து அத வச்சு பண்ணனால இப்படி சாஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கு. சரி பண்ணல. இப்ப பாருங்க. இப்ப கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது பாருங்க. அப்படியே. சோ உங்களுக்கு வந்து இந்த 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இந்த வீடியோ எடுக்குறது சூப்பரா இருக்கு. அதே மாரி நீங்க வந்து டில்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, இத லூஸ் பண்ணிக்கணும். இத லூஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க. இத அப்படியே அழகா நீங்க வச்சு மெதுவா அப்படியே ரொம்ப அழகா டில்ட் பண்ணி நீங்க எடுக்கலாம். 90 டிகிரி வரைக்கும் போகுது கீழ. ஸோ அதே மாரி மேல நீங்க அப்படியே கொண்டு வந்தோம்னா, டில்ட் பண்ணி அப்படியே மேல எடுத்துட்டு வரலாம். ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இந்த ஸ்மால்ரிக் CH10 பொறுத்தவரைக்கும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இதுலயே இன்னும் 2, 3 மாடல் இருக்கு. இந்த CHலயே 2, 3 மாடல் இருக்கு. இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த CH10ஓட அந்த ஃபிளாட் பேஸோட சேர்த்து லெவலிங் வச்சே இப்ப நான் அது தனியா வாங்கியிருக்கேன். யுலான்சியோட லெவலிங் பேஸ் தனியா வாங்குனேன். அந்த லெவலிங் வச்சே இருக்கு. பட் அது இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இப்படி நான் இது CH10 வாங்கி தனியா யுலான்சில லெவலிங் பேஸ் வாங்குனா சீப்பா இருக்கு. அது அந்த ஸ்மால் ரிக்லயே வர லெவலிங் பேஸையும் சேர்த்து வாங்குனீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. கம்பேர்ட் டூ இந்த பிரைஸ்க்கு. சோ அதனால இந்த மாரி நான் மாத்தி எது நம்மளுக்கு வந்து சீப்பா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நான் இந்த மாரி வாங்கியிருக்கிறேன். 2யுமே இப்படி நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னாக்க, சோ எதுவுமே அப்புறம் திருப்ப முடியாது. ஸ்டடியா நீங்க வீடியோ எடுக்கும்போது லாக் பண்ணிக்கலாம். இதையும் லாக் பண்ணிக்கலாம். டில்ட்டையும் லாக் பண்ணிக்கலாம். பேனையும் லாக் பண்ணிக்கலாம். சோ அது மாரி ஸ்க்ரூ இங்க லாக்கிங் இது குடுத்துருக்காங்க. சோ இப்ப லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரைபாட். வீடியோ ஹெட் ட்ரைபாட்ன்னு பேரு. சோ இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்ப. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேலோட் வந்து அவங்க 3.5 கேஜி வரைக்கும் சொல்றாங்க.
அதாவது இந்த வீடியோ ஹெட்டுக்கு 3.5 கேஜி வரைக்கும் இத மேல வைக்கலாம், லோட் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இது வந்து அலுமினியம் அலாய் மெட்டீரியல் தான். நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். ஸோ அதனால இது வந்து லாங் லைஃப் வரும். ஸ்மால்ரிக்கோடது. இதுக்கு மாரி 360 மார்க்கிங் குடுத்துருக்காங்க. இங்க யுரான்சில லெவல் பேசிங்ல பார்த்தீங்கன்னாக்கா, லெவல் பேஸ்ல வந்து இந்த பபிள் இது குடுத்துருக்காங்க. ஒரு பபிள் இது. அத வந்து நம்ம வந்து லெவலிங் பார்த்துக்கலாம் அதுலயே. ஸோ அது மாரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இது அழகா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இத மடக்கிட்டு, இத இப்படி வச்சுட்டு, இத டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நிக்கும். இப்ப இத நீங்க உங்க பேக்ல நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஆனா நீங்க ஒரு சின்ன வெரி லெஸ் வெயிட் உள்ள ஒரு ட்ரைபாட நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா, அதுல கொண்டு போய் இப்படியே தனித்தனியா வச்சுட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா, அங்க கொண்டு போய் டக்குனு இதுல ஸ்க்ரூ பண்ணிட்டு, கேமரா தூக்கி இதுல மாட்டிட்டு நீங்க அப்படியே வீடியோ எடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன ட்ரைபாட், மினி ட்ரைபாட் இருக்கு. கார்பன் ஃபைபர் ட்ரைபாட், டிராவல் ட்ரைபாட் நெறைய இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ட்ரைபாட் வாங்கிட்டு, இந்த மாரி மினி பால் ஹெட் வாங்கிட்டீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்குன்னு பெருசாலாம் தூக்கி பெரிய பெரிய இதெல்லாம் தூக்கி போறதில்ல. இதுலயே அருமையான ஃபுட்டேஜ் நீங்க வந்து எடுக்க முடியும். ஸோ இதுல நம்ம வந்து ஃபுட்டேஜ் எடுத்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட இணைச்சுடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இதுல நான் எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. அதாவது ஜெட்டரிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி ஜர்க் இருக்கா? இல்ல வந்து ஃப்ளூயிடா அப்படியே நம்ம சினிமால பார்க்குற மாரி அப்படி மோஷன் நல்லா இருக்கா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ ஹெட்ட யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து இதோட இணைச்சோம். இந்த பேஸ் டயாமீட்டர் வந்து 36 சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்கா டைப் குயிக் ரிலீஸ் பிளேட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. இது வந்து 200 லெங்த். இதனுடைய அந்த கைப்பிடி வந்து 200 லெங்த்க்கு குடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இதுலயும் ஒரு பபிள் ஒண்ணு குடுத்திருக்காங்க. நீங்க இத அந்த பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பபிள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதுல வந்து எதுவும் அவுட் இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? ஹாரிசான்டல் லெவலிங் சரியா இருக்கான்னு இந்த பபிள் பார்க்கலாம். அப்படி நீங்க இதுக்கு மேல நீங்க கேமரா வச்சதுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நீங்க இது அதனால இது இந்த லெவலிங் பேஸ்ல பார்த்தீங்கன்னா சைடுல குடுத்திருக்காங்க. இந்த பபிள பார்த்து நீங்க பார்த்துக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 279 கிராம் சொல்றாங்க. இந்த ஸ்மால்ரிக்கோட வீடியோ ஹெட் வந்து இந்த CH10 அப்படிங்கிற மாடல வந்து நாங்க மலேசியால தான் வாங்குனேன். இதோட விலை வந்து மலேசியால 189 ரிங்கிட்க்கு வித்துட்டு இருக்காங்க. USAல பார்த்தீங்கன்னாக்கா $50 வித்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னாக்கா $70 வித்துட்டு இருக்காங்க. இந்தியால பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 9,258 ரூ. 9,300 இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசான்ல செக் பண்ணி பாருங்க. ரூ. 9,258 போட்டிருந்தாங்க. ஆனா இது வந்து இந்த மாரி டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்த் தான் இது வாங்குனீங்கன்னாக்க. டிராவல்ல யூஸ் பண்ற ட்ரைபாடுக்கு இது ட்ரைபாட எடுத்துட்டு போய் இந்த வீடியோ ஹெட்ட யூஸ் பண்ணி நீங்க ஷூட் பண்ணலாம். நான் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துட்டு போடுறேன். நீங்க அதுல உங்களுக்கு திருப்தியா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க வந்து வேணும்னா உங்களுக்கு தேவை இருந்தா வாங்குங்க. அவ்வளவுதாங்க. இதோட விலை விவரம் அவ்வளவுதாங்க. இப்போ இந்த யுலான்சியோட லெவலிங் பேஸ் வந்து என்ன விலைன்றத சொல்றேன் உங்களுக்கு. இந்த யுலான்சியோட மாடல் பார்த்தீங்கன்னாக்கா TT37 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மலேசியால வந்து பார்த்தீங்கன்னா 80 ரிங்கிட்க்கு விக்கிறாங்க. யுஎஸ்ஏல வந்து $20 விக்கிறாங்க. சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா $30 விக்கிறாங்க. இந்தியால வந்து இது அவைலபிளா இல்ல. இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு விக்கிறாங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதாங்க இதோட விலை விவரம். மத்தபடி இது ரொம்ப காம்பாக்ட்டா சின்னதா அழகா இருக்கு. நம்ம கேரி பண்ற மாரி ஈஸியா இருக்கு. லெஸ் வெயிட்டா இருக்கு. இது ஒரு 279 கிராம். இதோட வெயிட் வந்து 100 கிராம். 217 100 375 கிராம்னு வச்சுக்கங்களேன். 375 கிராம்ஸ் தான் டோட்டலா 2மே சேர்த்து. ஸோ அப்படியே அழகா நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க ட்ரைபாட் ஒண்ணு நீங்க என்ன ட்ரைபாட் வச்சுக்கலாம். மினி ட்ரைபாட் கார்பன் ஃபைபர் வச்சுன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அந்த மாரி சின்ன ட்ரைபாட் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபிளாட் ஹெட் இருக்கிற மாரி வாங்குங்க. பால் இருந்தா இதுல உட்காராது. ஃபிளாட்டா இருக்கணும் மேல. ஸோ அதுல போட்டு நீங்க ஸ்க்ரூ பண்ணிட்டு அப்படியே அழகா வச்சு நீங்க வீடியோ எடுக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு வீடியோ ஹெட் தான் அது. இப்போ வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த CH10 ஃபீல்ட் ஹெட் வந்து எப்படி வந்து ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்குது. நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. எவ்வளோ ஸ்மூத்தா ஃப்ளூயிடா அப்படியே போகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து பேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ப. இங்க பாருங்க பேனிங். இது வந்து பேனிங் ஷாட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேனிங்ல பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு ஜட்டரிங்கு அந்த மாரி ஒரு ஷேக்கு இல்லாம ஃப்ளூயிடா அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. இது வந்து பேன். இப்போ வந்து நம்ம வந்து டில்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க. இப்போ நான் சென்டருக்கு கொண்டாந்துட்டேன். இங்க பாருங்க. இப்போ டில்ட்டிங் வந்து எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. ஃப்ளூயிடா இருக்கு அப்படியே. இப்போ டில்ட் பிளஸ் பேன் பண்ணுவோம். இங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம சடனா ஒவ்வொரு இடமா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். குயிக்கா மூவ் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க. இங்க வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க. இப்போ இங்க அடுத்த பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இது வந்து பாயிண்ட் 1ன்னு வச்சுக்குவோம். இங்க பாருங்க. செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு இப்படி வந்து
மாத்திரமில்ல, அதுவுமே ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. ஸோ நல்ல ஸ்மூத்தா இருக்கு உங்களுக்கு. நீங்க ரொம்ப ஸ்லோவா, ஸ்டெடியா பண்ணா நல்லா அழகா வரும். இங்க பாருங்க நான் ஸ்லோவா பண்ணி காமிக்கிறேன். ஸ்லோவா பண்றேன் பாருங்க. 20 ஃப்ரேமா ஒயிட் சார்ட்ல வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள வந்து சேரும். உங்கள அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.